ரொம்ப நாளாக நான் உங்களுக்கு ரொமான்டிக் அனிமேஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ அதனால் ஹே காய்ஸ் உட்காரு நான் சாய். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2025 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன 5 தமிழ் ரொமான்டிக் அனிமேஸ் வந்து சஜஸ்ட் பண்ண போகிறேன். தட் ஆர் வாட் ஹேவிங் யோர் டைம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே இந்த 5 அனிமேஸை செம்மையாக இக்னோர் பண்ணேன். பிகாஸ் ஐ தாட் இந்த அனிமேஸில் வந்து பார்க்கறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காதுன்னு. பட் இந்த வீடியோக்காக ரிசர்ச் பண்ணும்போது இந்த அனிமேஸை பார்க்கும்போது தான் ரியலைஸ் தட் தே ஆர் ஆக்சுவலி சூப்பர் ரொமான்டிக். பட் அது என்ன அனிமேஸை தெரிஞ்சதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீப் வாட்சிங். நம்பர் 1, மை டைனி செம்பாய். இந்த ஆனிமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஷினோசாக்கி டாக்குமான்னு சொல்லப்படுற ஒரு பையன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் நியூபியா வேலை பார்க்குறான். அண்டர் இஸ் குட்டி அண்ட் கியூட் செம்பாய் ஷியோரி கட்டாசே. ஷியோரி கட்டாசே வந்து டாக்குமாவோட சீனியராக இருந்தாலும் அவன் கூட டாக்ஸிக்காக நடந்துக்காம அவனை கேர் பண்ணி பார்த்துக்கிறது, அவனோட ஒர்க் எஃபர்ட்ஸ்க்கு அவனை ப்ரேஸ் பண்ணுறது, அவனுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி அவனை நல்லா கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டாக்குமாக்கு தான் செம்பாய் மேலே ஒரு சின்ன க்ரஷ் வருது. பட் இதெல்லாம் மேபி அவனோட செம்பாயோட கேரிங் குவாலிட்டிஸாக இருக்கலாம்னு நினச்சிட்டு தன்னோட ஃபீலிங்ஸை மறைக்க ட்ரை பண்ணுறான். பட் சூன் he realizes that அவனோட செம்பாய்க்கும் அவன் மேலே ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்குது and that she is expressing it through her behavior. ஸோ இந்த ஆனிமே பேசிக்கலாக உங்களுக்கு லவ்வை கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த சின்ன சின்ன க்யூட்டான ஆஃபீஸ் ரொமான்டிக் மூமெண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ தன்னோட அன்கன்ஃபெஸ் லவ்வை தன் ஆஃபீஸ் கொலீக்ஸ் கிட்ட இருந்து எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க மறைக்கிறாங்கன்னு ஷோகேஸ் பண்ணுது. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த ஆனிமேல காட்டுற சில மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபீலிங்கை வந்து இந்த ஆனிமே உங்களுக்கு நல்லாவே டெலிவர் பண்ணும். நம்பர் 2, த மேஜிக்கல் கேர்ள் அண்ட் த ஈவில் லியூட்டினன்ட் யூஸ் டு பி ஆர்ச் எனிமீஸ். இந்த ஆனிமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் எம்சி பியாக்குகா மெமோரி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மேஜிக்கல் கேர்ளாக இருப்பா who is trying to protect the world from an evil organization. and at the same time நம்மளோட செகண்ட் எம்சி மிஸ்டர் மீரா அதே ஈவில் ஆர்கனைசேஷனில் ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் ரெப்யூட்டடான லியூட்டினண்ட்டாக இருப்பார். ஈவன் தோ தே ஷுட் பி ஆர்ச் எனிமீஸ், இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபைட்காக ஒருத்தர் ஃபர்ஸ்ட்டாக மீட் பண்ணும்போது நம்மளோட லியூட்டினன்ட் வந்து மேஜிக்கல் கேர்ள் கூட லெவட் ஃபர்ஸ்ட் சைட்லேயே விழுந்துருவார். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஃபைட்ஸையே ஒரு காரணமாக காட்டி அடிக்கடி மேஜிக்கல் கேர்ளை மீட் பண்ண வருவார். பட் தன் லவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மேஜிக்கல் கேர்ளை மீட் பண்ண வரும்போதுலாம் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் மாதிரி மேஜிக்கல் கேர்ள் சாப்பிட்றதுக்காக கேக்ஸு டாட்ஸு ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவார். அண்ட் இந்த கேரிங் பிஹேவியரை பார்த்து நம்ம மேஜிக்கல் கேர்ளுக்கும் லியூட்டினன்ட் மேலே ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நம்ம மேஜிக்கல் கேர்ளுக்கும் ரொம்பவே சேடான பாஸ்ட் இருக்கும். அண்ட் அந்த பாஸ்ட்ல யாரும் நம்ம மேஜிக்கல் கேர்ளை இந்த மாதிரி கேரிங்காக பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஆனிமே பேசிக்கலாக ஈவில் அண்ட் குட்டுக்கு நடுவில் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகலாம் பேஸ்ட் ஆன் லவ். அண்ட் இந்த லவ்னால இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த ஆனிமையோட எண்டிங்கில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்களா இல்லையான்னா இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைனு. நம்பர் 3, ஹொய்காதோ கேர்ள்ஸ் ஆர் சூப்பர் அடாரபிள். இந்த ஆனிமே ஹொய்காதோன்னு சொல்லப்படுற ஒரு ஐலாண்டில் இருக்க கேர்ள்ஸை பற்றி தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனிமேல சுபாசா சிக்கின்னு சொல்லப்படுற ஒரு பையன் டோக்கியோலேருந்து ஹொய்காதோக்கு மூவ் இன் ஆகிறான் டு லிவ் இன் அண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் பியூட்டி. பட் டாக்ஸிலேருந்து இறங்கின உடனே டிவியில் பார்க்குறதுலையும் ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறதுலையும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். ஏன்னா ஹொய்காதோவில் இருக்கிற ஸ்னோவால் ஆக்சுவலாக ஹியூமன் பாடிக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகலான்னு அவனுக்கு இன்ஸ்டண்ட்டாக அதே நிமிஷம் புரிய வருது. இந்த குளிர்லேருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை நிற்கிறது பார்க்குறான். எப்படியோ தன்னோட கான்ஃபிடென்ஸை அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட போய் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அன்எக்ஸ்பெக்டட்லி இவன் வந்து டோக்கியோலேருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு ஓப்பன் அப் ஆகி இவன் கூட பேச ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் லக்கிலி இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் எண்டப் ஆகுறாங்க. ஸோ இந்த ஒரே கிளாஸில் எண்டப் ஆகுறதுனால இவங்க ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் இவங்க எப்படி க்ளோஸ் வராங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் எப்படி தன்னோட க்யூட் லவ்வை ஒருத்தருக்கு கன்ஃபஸ் பண்ணுறாங்கன்னு தான் இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைனு. அண்ட் ஓப்பனாக சொல்லணும்னா இந்த ஆனிமே எனக்கு பர்சனலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் இதை வந்து நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ தட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர் இன் தி ஆனிமே. நம்பர் 4, ஐம் கெட்டிங் மேரிட் டு அ கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ். இந்த ஆனிமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சைட்டோ ஹோஜோன்னு சொல்லப்படுற ஒரு பையன் அக்கானே சக்குரா மோரின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் படிக்கிற 2 கிளாஸ்மேட்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர்னா சுத்தமாக பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப் டு த எக்ஸ்டென்ட் வேர் தே ஆக்சுவலி ஹேட் ஈச் அதர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அக்கானையோட கிராண்ட் மதரும் சைத்தோட கிராண்ட் ஃபாதரும் இவங்க ரெண்டு பேருக்கும் சடனாக ஃபோன் பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்ண கூப்பிடுவாங்க. அண்ட் இந்த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் அவுட் ஆஃப் நோவேர் இவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ டியூ டு சம் ரீசன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஒரே ஹவுஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் மூவ் இன் ஆகுறாங்க. ஸோ இவங்க என்ன ரீசன்ஸ்னால ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் எதனால இவங்க ஒருத்தரை ஹேட் பண்ணதுக்கப்புறம் கூட ஒருத்தர் கூட க்ளோஸ் வராங்க அண்ட் எப்படி இந்த கல்யாணம் ஆன விஷயத்த தான் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு தான் இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைனு.
நம்பர் 5 ஐம் இன் லவ் வித் த வில்லனஸ். இந்த ஆனிமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரே ஓவாஷின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு காலையில் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கராகவும் நைட்டில் தன்னோட ஃபேவரட் ஒட்டோமே கேமோட மெயின் கேரக்டர் ரே டெய்லராகவும் தான் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பா. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு நைட் இதே மாதிரி கேம் விளையாண்டே இருக்கும்போது ரே வந்து இறந்து போவா. நெக்ஸ்ட் மூமெண்ட்ல கண்ணை திறந்து பார்த்தா தன்னோட ஃபேவரட் ஒட்டோமே கேமில் தன்னோட மெயின் கேரக்டராக ரே டெய்லராக ரீஇன்கார்னேட் ஆயிருப்பா. இந்த ஆனிமையை எது இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுதுன்னா, இந்த ஆனிமையோட MC ரேக்கு கேமில் இருக்க பசங்களை பிடிக்காம கேமில் இருக்க வில்லனஸ் கிளார் ஃப்ரான்சிஸை தான் பிடிச்சிருக்கும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், கிளார் இஸ் த லவ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேன்னு சொல்லலாம். ஸோ ரே வந்து எப்படி கிளாரை வந்து தன்னை லவ் பண்ண வைக்கிறா, எப்படி இவங்க 2 பேரும் ஒரு கப்பலாக மாறுறாங்க, இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தான் இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைனு. ஸோ பேசிக்கலாக இந்த ஆனிமே வந்து ஒரு LGBTQ ஆனிமே. அண்ட் இங்கே வர வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் இந்த 5 ஆனிமேஸோட ஸ்டோரி லைன்லேருந்து எந்த ஆனிமையோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம உங்கள் ரொமான்டிக் ஆனிமே தேடுற ஃப்ரெண்ட் கிட்ட அந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நான்